கடகத்துக்கு எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். என்னன்னா லக்னத்தில் குரு ஒளி பொருந்திய உச்ச பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இப்ப பூசத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பூசம் 2ஆம் பாதத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல வழக்கத்தை விட கொஞ்சம் போனஸ் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்வதை போல் விசேஷமான பலன்களை கொடுப்பார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைனஸ். என்னன்னா மூத்த சகோதரம் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம். அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, இல்ல அங்க போய் ஒர்க் பண்ண போற இடம், அந்த ஒர்க் பர்மிட், விசா போன்ற அகாமடேஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள். 7ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு புது எனர்ஜி, புது தெம்பு வந்து விடும். கடகராசி சகோதரிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் இது நாள் வரைக்கும் சும்மா அப்படியே டொக்கு வச்சுதான் விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஒரேடியா 6 அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒய்டு போட்டாலும் 6 அடிக்கிறாரு, நோபால் போட்டாலும் 6 அடிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க லெக் பைக்கா, ஏதோ ஒரு பைக்கு, அதை போட்டாலும் 6 அடிக்கிறாரு. எப்படி இருந்த இவர் என்ன இப்படி சடனா இப்படி எனர்ஜெட்டிக்கா மாறிட்டாரு என்று நீங்கள் யோசிப்பதை போல் ஒரு வேகம் உங்களுடைய கணவருக்கு வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். ஆவணி மாதம் கடகத்துக்கு என்ன சொல்கிறது? லக்னத்துல குரு உச்சம் திக்பலம், 2ல சூரியன் ஆட்சி சுபபலம், 3ல புதன் ஆட்சி சுபபலம், 4ல சுக்கிரன் ஆட்சி மாளவிகா யோகம், இதுவும் திக்பலம். 2 விதமான திக்பலம் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட தவிர கடகத்துக்கு எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். என்னன்னா லக்னத்தில் குரு ஒளி பொருந்திய உச்ச பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இப்ப பூசத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பூசம் 2ஆம் பாதத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல வழக்கத்தை விட கொஞ்சம் போனஸ் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்வதை போல் விசேஷமான பலன்களை கொடுப்பார். ஏன்னா பூசம் 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய அமைப்பு. இப்ப நவாம்சத்துல குரு அங்கேயும் ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் போய் அமரப் போகிறார். இதனால என்ன அப்படின்னா எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக. இந்த பேமெண்ட் வராதுன்னு நினைச்சேன் பிரதர், ஆனால் என்னை நோக்கி வந்தது. குடும்பத்தில் சுபகாரியங்கள். இந்த குருவுக்கு பெயரே வந்து சுபகாரகன்னு தான் பெயர். இப்போ வயதை அனுசரித்து, சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அனுசரித்து, குருங்கிறது இனிப்பு கிரகம், கொழுப்பு கிரகமும் குரு தான். அந்த இனிப்பு சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு கூடத்தானே செய்யும். அப்போ ஒளிக்கிரகம் வீட்டுல சீரியல் லைட் போடுவது, சுபகாரியங்கள் நடத்துவது, இனிப்புகள் பரிமாற்றம் செய்வது, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நமக்கு மளமளவென்று நடப்பது. இது லக்னத்தை ராசியை வைத்து 2ஆம் இடத்தில் சூரியன். அப்போ பேச்சுல தெளிவு, குடும்பத்துல தெளிவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சம்பாதித்து. எப்படி சார்? சூரியனுக்கு பேரே சம்பாத்திய காரகன். சிம்ம ராசியில் பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம், நவாம்சத்திலும் அதே சிம்ம மனையில் வரும். பூரம் 3ஆம் பாதத்துக்கு வரும்போது நவாம்சத்தில் துலாத்துக்கு வந்து விடும். இதற்கு பேரு புஷ்கர நவாம்சம். உத்தரம் 1ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வரும். இதெல்லாமே சுபபலம். மேலும் மேலும்
தூக்கி கொடுப்பது. ஆட்சி பலம் 100 அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த சுபபலம் எல்லாமே 200% தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது வாக்கு ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில். இது நாள் வரைக்கும் டல்லா சோர்வா எதையோ விட்டு கொடுத்தது போல் ஆள் மட்டும் இங்க இருப்பாங்க, மைண்ட் அப்படியே தூங்கிட்டே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள்லாம் அலர்ட் ஆகி விடுவார்கள், ஸ்பீடாகி விடுவார்கள். இது நாள் வரை இருந்த சோர்வுகள் குறையும். மன அமைதி, மன சந்தோஷம், வேகம் தெரிக்க விடுதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதே போல் பரபரப்பாக இருப்பார்கள். இதுக்கு சப்போர்ட்டிவாக 3ஆம் வீட்டில் புதன், வெற்றி ஸ்தானாதிபதி. வெற்றி ஸ்தான குறிபார்த்து அடிப்பது, மசமசன்னு டிராவல் பண்ணுவதில்லை. இப்படித்தான் போகணும், இப்படி போனோம்னா அது வெற்றி, அதுக்கு இவரைத்தான் பார்க்கணும், அதுக்கு நம்ம டாக்குமெண்ட் பக்காவாக பண்ணி கொண்டு போகணும், அங்க போய் தான் நம்ம எழுதணும், ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இல்லாமல் சமயோஜிதம் போகக்கூடிய விஷயம் இதுதான். அதுக்கு இதுதான் தேவை என்பதை அவர் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே எடுத்து வைப்பது. 3ஆம் இடம் பயணங்களால் ஆதாயம், இளைய சகோதரத்தால் ஆதாயம், ஆவணத்தால் ஆதாயம், பேச்சுவார்த்தையில் புத்திசாலித்தனம், சமயோஜிதம், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன். இதற்கு பெயர் சுகவாசி யோகம். இதுவும் திக்பலத்தில் வருது. அவருக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறார், தூக்கி கொடுக்கிறார் சொல்றோமே, அது இதுதான் சொந்த வீட்டில் ஆட்சி, சுகஸ்தானாதிபதி. அப்போ வாகனம், இடம், வீடு, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், வாகனத்துக்கு தனித்துவம், இண்டிவிஜுவலிட்டி. நாங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் இல்லை, நாங்கள் எங்களை தனித்துவமாக காண்பித்துக் கொள்கிறோம். அதன் மூலம் வியாபார அபிவிருத்தி, வயதை அனுசரித்து எதிர்ப்பாளினர் சேர்க்கை, திருமணம், காதல், புதிய நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லக்ஸரியா, ட்ரெண்டிங்கா, வைரலா, ஒரு ஹை கிளாஸாக சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைனஸ். என்னன்னா மூத்த சகோதரம், குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம். அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, இல்ல அங்க போய் ஒர்க் பண்ண போற இடம், அந்த ஒர்க் பர்மிட், விசா போன்ற அகாமடேஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது தேவைப்பட்டால் ஈடுபடுவது, இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியட் தள்ளி போட்டுக் கொள்ளலாம். குழந்தைங்களை புதுசா ஒரு டியூஷனோ இல்ல ஒரு காலேஜோ இல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ்லயோ நாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக விசாரித்துக் கொள்வது, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொண்டால் அதுவே போதும். 6ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை, சனியின் பார்வை ஒன்றாக விழுகிறது. 6ஆம் இடம் நசுங்கிறது. நசுங்கட்டும், அது ஏற்கனவே கெட்ட வீடு தானே, கெட்டவன் கெட்டுறது நல்லதுதான். இருந்தாலும் கொஞ்சம் கடன் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேணும். 7ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு புது எனர்ஜி, புது தெம்பு விடும். கடகராசி சகோதரிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் இது நாள் வரைக்கும் சும்மா அப்படியே டொக்கு வச்சுதான் விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஒரேடியா 6 அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒய்டு போட்டாலும் 6 அடிக்கிறாரு, நோபால் போட்டாலும் 6 அடிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க லெக் பைக்கா, ஏதோ ஒரு பைக்கு, அதை போட்டாலும் 6 அடிக்கிறாரு. எப்படி இருந்த இவர் என்ன இப்படி சடனா இப்படி எனர்ஜெட்டிக்கா மாறிட்டாரே என்று நீங்கள் யோசிப்பதை போல் ஒரு வேகம் உங்களுடைய கணவருக்கு வரும். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன் வருவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பிளஸ். இந்த 8ஆம் இடத்தின் ராகு பெரிய உபத்திரங்களை கொடுக்க முடியாது. இதன் காரணம் உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கிறார். உங்களை நல்வழிப்படுத்துவார். தவறான பாதைகளுக்கு உங்களை அழைத்து செல்ல மாட்டார். இருந்தாலும் சமயோஜிதமாக அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் நீங்கள் நுழையாமல் இருப்பது உங்களுக்கு பெஸ்ட். 9ஆம் இடத்தில் சனி வக்ரம், பாக்கியஸ்தானத்தில். அப்போ உங்களுடைய பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தீயா வேலை செய்யணும் குமாருன்னு சொல்ற மாதிரி பரபரப்பாக செயல்படுவீர்கள். அந்த சொத்தை வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும், அந்த ஒரு பில்டிங்கை கட்டணும், டெக்கரேஷன் பண்ணணும், ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுல குறியாக இருப்பீர்கள், தெரிக்க விடுவீர்கள்.
10க்குரியவன் 12. அப்ப வெளிநாட்டு தொடர்பில் வரக்கூடிய பொது வியாபாரங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாமல் அந்த மிஷினரி எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் செய்யும் பொழுது கூடுதல் கவனம். லாபாதிபதி ஆட்சி நிகரற்ற லாபம், விரையாதிபதி ஆட்சி, அதன் மூலமும் ஆதாயம் என 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வந்து விழுவதனால் குறிப்பா ஆதாயம் கூடுதலாக உண்டு. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதில் மூத்த நபர்களுக்கு சமாதானம் ஏற்படும். மெயினா அவங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு, தேவி வழிபாடு, வாராகி வழிபாடு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகரமனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலரும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.